இந்த அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தவேக தலைவர் விஜய் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வக்ஃப் சட்டத்துல திருத்தத்தை மேற்கொண்டு அதற்கான மசோதாவை நாடாளுமன்றத்துடைய 2 அவைகளிலுமே மத்திய அரசு அண்மையில நிறைவேற்றியிருந்தது. இந்தியா முழுக்குமே இது ஒரு அரசியல் பேசுபொருளாக மாறி இருந்தது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை வெளியிட்டிருந்தனர். தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்திலேயே அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பல, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தவிர்த்து கிட்டத்தட்ட அனைத்து கட்சிகளுமே இந்த திருத்த சட்ட மசோதாவுக்கு ஒரே அணியில நின்று எதிர்ப்பு தெரிவித்தனர். தமிழக வெற்றி கழக தலைவர் இதை கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் மாவட்டந்தோறும் தலைநகரங்கள்ல தமிழக வெற்றி கழகம் சார்பில் போராட்டங்களும் நடத்தப்பட்டது. இந்த நிலையில உச்சநீதிமன்றத்துல இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேர்ல இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் விரைவில் அது விசாரணைக்கு வர இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃப் திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்சியுடைய தலைவர் விஜய் மனுவை தாக்கல் செய்திருப்பது தற்போதைய செய்தியாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க.